ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Okay. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவி என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவி என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே,
கர்த்தர் நல்லவர். பிஷப்பும் ஒரு பாடலை பாடுங்க, ஆராதனை சோதரம் அவங்க பிளேஸ்ல அவங்க வந்து உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு உங்க இடத்த மட்டும் எங்கேயும் விட்டுறாதீங்க. அவங்க நேர்மையா கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ மகிமை இறங்கட்டும் நின்று இந்த வேளையிலே. தேவ மகிமை இறங்கட்டும் நின்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஆராதிப்போம். சகோதரி கோல்டாஸ்டர் அவர்கள் கொஞ்சம் ஆராதனை நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சகோதரிகளை இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோதித்து அறிகிறவர் ஆண்டவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து வாய்ப்புக்கு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி ஆவியானவர், உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார்.
எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த கர்த்தராகிய தேவன் நம்மை பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே தேவ சந்நிதியிலே கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய் அவரை ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிடும்படியாய் கர்த்தர் தந்த மேலான கிருபைகளை நீ அவருக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. காலை வேளையிலே எங்கெங்கோ இருக்க வேண்டிய நம்மை அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதபடியிலே கொண்டு வந்தது நோக்கத்தை அறிந்து அவருக்கு நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக ஒரு பாடலை பாடும். ஹalleluya. இந்த கண்மலையாகிய கர்த்தாவே உடைய சிறகுகளுக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வந்தீங்களே. கடந்த நாட்களிலே எத்தனையோ சூழ்நிலைகள் கோரமாய் வந்த பொழுதிலும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கினதல்லவோ, உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதல்லவோ. எங்களை போன்ற சிறையிருப்பின் வாழ்க்கையிலே என் கர்த்தர் யோர்தான் புரண்டு வந்த பொழுதிலும் பார்வோனின் சேனை போன்ற பொல்லாத சூழ்ச்சிகள் எங்களை துரத்தின பொழுதிலும் எங்களை ஒன்றுக்கு ஒப்புக்கூடாத என் கர்த்தர் பரிசுத்த தெய்வமே இந்த இடத்துல இறங்கி வாங்கப்பா. இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க. எங்களுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி வருகிறோம் ஐயா. கண்மலையானவர்
குடும்பத்திலும் கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்து உடையின் சூழ்நிலைகள் தகர்ந்து போகும்படியாய், கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய், மந்திரவாத சக்திகள் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்த தேவன், துதித்தபடி விடுதலை உண்டானதல்லவோ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுதிலே துதித்தபடி அல்ல, அவர்கள் கர்த்தருடைய பலத்தினால் நிறைந்து விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது அவர்கள் முழுவதுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு துதித்த பொழுது எரிகோவின் கட்டுகள் உடைந்தது போல இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பின் வாழ்க்கை உடைந்து போய் அற்புதத்தை கண்டுகொள்வீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று சொன்ன கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். எகிப்தை காண மாட்டாய் என்று சொன்னார். செப்பனியா 3:15 முடியாது. கர்த்தர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் பொய் சொல்கிறதற்கு மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறுவதற்காக மனிதன் அல்லவே. அவர் சொன்னதை செய்வளவும் நான் உங்களை கைவிடுவதில்லை என்று ஆதியாகமம் 28:15 படியாய் உங்களோடு இடைப்படுகிறார். ஒருவேளை இந்த நாளில் பிரியமான தேவஜனமே, நாம் ஒரு ஜடத்தை போன்று, ஒரு உயிரற்ற எலும்பை போன்று, பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போன எலும்புகளை போன்று, காய்ந்து போன எலும்புகளை போன்று நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இந்த நாளிலே எசேக்கியேல் பார்த்து கேட்ட தேவன், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உங்களை என்னை பார்த்து கேட்கிறார். மகனே, மகளே, உயிரற்று போன வாழ்க்கை உயிரடையுமா? உயிரற்று போன வாழ்க்கை உயிரடையுமா? நாம் எசேக்கியாவை போல ஒருவேளை தேவனே, நீரே அதை அறிவீர் என்று சொல்வோமானால், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். கடைசி காலத்திலே அவருடைய அபிஷேகம் ஜடம் போன்ற மரித்து போன வாழ்க்கை போன்ற நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் கடந்து வந்து உயிரடைய செய்து மகா பெரிய சேனையை எழுந்து நிற்க செய்து பால் ஊட்டி நின்று எலும்பிலே ஒவ்வொன்றும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது போல ஒரு மாம்சம் உண்டாகி ரத்தம், சதை, தோல், தசை உண்டாகும்படி செய்து மகா பெரிய சேனையால் உங்களை உயிரோடு எழுந்த செய்து இன்றைக்கு அந்நிய கண்கள் காணும்படி செய்து வல்லமையாய் கிரியை செய்ய உங்களுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அதை செய்ய வல்லமையுள்ளவர். பாடலை பாடுவோமா? கடைசி காலத்திலே அவருடைய அபிஷேகம் உயிரற்று போன நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இறங்கி வந்து நம்முடைய நாவில் அவருடைய அக்கினியை வைத்து அவர் வல்லமையை செய்து அனுப்புவார். சீனாய் மலையிலே கடந்து வந்த அவருடைய வல்லமை, எலியா கூப்பிட்ட பொழுது கடந்து வந்த வல்லமை, பாகாலின் தீர்க்கதரிசிகளை அக்கினியில் சுட்டெரித்த வல்லமை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. கூப்பிடுவோமா? கடந்து வருவாராமே. அந்திய கால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் பொது கால சமயங்களும் ஆத்மாவே இறைவனே. ஆத்மாவே இறைவனே.
தனித்தவராய் கடந்து வாருங்கள் என்று கேட்கிற உடைய பிள்ளைகளை என் கர்த்தர் அப்பா இந்த வல்லமைகளை நிரப்பி வருகிற நாட்களே அப்பா யார் யார் இந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த அற்புதத்தை செய்து முடியுங்க கர்த்தாவே. உடைய அபிஷேகத்தை குடும்பங்களை ஊற்றுங்கப்பா. வேலை இல்லாதபடிக்கு அப்பா படித்து வேலை இல்லையே என்ற கண்ணீரோடு குடும்பத்தை அப்பா நடத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லையே என்ற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு அப்பா இந்த ஜூன் மாதம் ஒரு ஆசீர்வாதமாய் அமையட்டும் கர்த்தாவே. இந்த 6வது மாதத்திலே கர்த்தாவே சிறையிருப்புகள் முற்றிலும் மாறி குடும்ப வருமானங்கள் நிறைவாய் தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் தேடுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே. உம்மை தேடி ஓடி வந்த உடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி உபாகமம் 28:1 முதல் 14 வரைக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனை குடும்பத்தில் வந்து வாய்க்கட்டும் ஐயா. இவர்களுக்கு விரோதமாய் எந்த கிரியையை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் அப்பா நீர் சொன்னபடி யாத்திராகமம் 14:11 படியா நீங்கள் சும்மாக இருப்பீர்கள், உங்களுக்கு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தாவே. நீங்கள் கடந்து வாருங்க. நீங்கள் பொய் சொல்கிற தேவன் இல்லை என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். இவருடைய குடும்பங்களை அயலார் எல்லாருடைய கண்களும் காணும்படி செய்யுங்க கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளுடைய வல்லமை நீர் இறக்கினதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இவர்கள் வெறுமையானவர்கள் அல்ல கர்த்தாவே, இவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல கர்த்தாவே. அப்பா பார்வோனின் சேனை துரத்தின பொழுது செங்கடல்ல அமிழ்ந்து போக இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுக்காத தேவன் சிறையிருப்பை மாற்றி பார்வோனின் சேனையை செங்கடலை கவிழ்த்து போட்டது போல இவர்களோடு நீ இருக்கிறீர். இஸ்ரவேலர்களால் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ இருக்கிறீர் என்பதை கானானின் சந்தோஷத்தை காணும்படியா செய்கிற தேவன் செய்த தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவர். இவர்களோடு கூட இருங்க. கடந்து வந்ததை இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் உடைய ஞான மன்னாவை கேட்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்ளும்படிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல உடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்க கர்த்தாவே. அப்ப இந்த ஆலயம் அப்பா விரிவாக்கப்பட்டு அநேக ஆராதனைகள் நடத்தப்படுவதற்கு ஆதிமாக்கள் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து கடந்து வர செய்கிறார். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனோட நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். தேங்க்யூ சார். ஆசீர்வாதம். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையில் ஆவியானவர் மகிமையாய் கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தை பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். செங்கடல் சூழ்ச்சி தொடர்ந்து வந்தாலும் அதில் நாம முழுகி போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் திட்ட தெளிவா சொன்னார், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை சொன்னது வார்த்தை, நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்முடைய ஆராதனையில நீங்க அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்ம சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஜெபங்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையினுடைய அறிவிப்பு நாம் கேட்க போகிறோம். அறிவிப்புடைய சாட்சி ஸ்தோத்திரம். சாட்சிகளுக்கு வேணால் நீங்க ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார சபையின் அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். சபையார் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு டேவிட் அங்கிள் தங்கமணி ஆண்டி வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பொன்ராஜனா அனுஷகா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பவுலையாத்து அம்மா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் நடக்கும் ஊழியர்களுக்காக, வீட்டு குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஊழியக்காரருக்காக அவருடைய சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் ஜெபிக்கலாம்.
இங்குள்ள பிதாவே இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்கள், வீட்டு கூட்டங்கள், ஜெபங்கள் ஆண்டவரே தடையில்லாம நேர்த்தியா நடத்தி கொடுங்கப்பா. எந்த தடைகளும் வராதபடி என் தேவன் நீர் எல்லாவற்றையும் சாதகமாக நடத்தி கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லப்பட்ட அறிவின்படி பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இதை நான் யாரையும் கேட்டு நான் எழுதுறது கிடையாது. ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய ஸ்தோத்திரம் ஊழியம், ஆண்டவருடைய ஏவுதல் அது நடந்தபடினால நம்ம ஒவ்வொரு வீட்டில் நாம் ஜெபம் நடைபெறுகிறது. ஸோ அதனால இந்த வீட்டில் நடக்கிற ஜெபங்கள்ல சபையை கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். அதை நீங்க பார்த்து நீங்க கலந்து கொள்ளுங்க. இல்ல எனக்கு ஸ்பெஷலா போன் பண்ணோம் அப்படின்னாக்கா போன்லாம் இல்ல, குரூப்ல மாத்திரம் தான் நாங்க போட முடியும். நீங்க அதை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. அதே போல ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல விசுவாச மக்கள் இருக்கணும். ஊழியக்காரர் அல்லாத வீடுகளுக்கு நீங்க தயவு கூர்ந்து நீங்க போக வேண்டாம் என்று உங்கள் அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அல்லேலூயா. ஊழியக்காரர் எங்க இருக்கிறான், அங்க ஆண்டவரே இருக்கிறார். ஆமா, அல்லேலூயா. ஊழியக்காரர் எங்க இருக்கிறார், அங்க ஆண்டவரே இருக்குன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது விசுவாச மக்கள் ஊழியரோட இணைந்து என்ன பண்ணுங்க, இந்த ஜபத்துல பங்கெடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து நம்ம அழைப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும். ஏன் நம்ம வீட்டுக்கு ஜபம் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னாக்கா, நல்லா கேட்டுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம்னா அந்த வீடு கட்டப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, அல்லேலூயா. சோதரம். நான் தனியா போய் ஜெபிக்கிறதை விட எல்லாரும் சேர்ந்து ஜெபம்னா அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும். ஆமா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம வீட்டு கூட்டங்களை நடத்துறோம். பிரைஸ் தி லார்ட். சோதரம். நாம ஒருவேளை அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நமக்கு அந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடையாயிடும். ஜெபிக்கிறவங்க போனா தான் அந்த விடுதலை உண்டாகும். ஜெபிக்கிறவங்க அந்த இடத்துல இருந்தா தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அதனால சொல்றோம், நாம சபையார சேர்ந்து இந்த இன்னைக்கு அறிவிக்கிறது இல்லையா, 3 வீட்டுல அந்த 4 வீடு ஜபம் இருக்குது. சொல்றோம், வேலை இருந்தா நீங்க தயவு செய்து நீங்க போங்க, இல்லைன்னு சொல்ல. வேலை இல்லாத பட்சத்துல ஜபத்துல கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. வீடு பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த வீட்டு பக்கத்துல சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இந்த ஜபத்துக்கு நீங்க வரலாம். புதிய புதிய ஆத்துமாக்களை நீங்க அந்த ஜபத்துக்கு கொண்டு வாங்க, ஆவியானவர் நடத்துவாங்க. ஆமா, அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். அதே போல ஊழியக்காரர் சொல்ற வீட்டுக்கு மாத்திரம் சோதரம் நம்முடைய சபையார் வருவாங்க. இப்ப வீடுகளுக்கு நம்ம சபையிலிருந்து யாருன்னா வந்தாங்கன்னாக்கா மாஸ்டர் அனுப்பிச்சாரான்னு ஃபர்ஸ்ட் விசாரிங்க. தனிப்பட்ட முறையில நீங்க விசாரிச்சிக்கலாம், பேசிக்கலாம், சந்தோஷமா, அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஜபம்னு நான் அனுப்பிச்சா மாத்திரம் தான் சொல்றோம் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நான் அனுப்பல அப்படின்னாக்கா நீங்க உடனே என்ன பண்ணுங்க, தகவல் கொடுங்க. பாஸ்ட் நம்பர் என்னைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஆமா, அல்லேலூயா. என்னைக்கும் அது லாக் கிடையாது. மத்தவங்க தான் லாக் பண்ணிடுவாங்க, நான் லாக் பண்ணவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த பிளாக் லிஸ்ட் சொல்றாங்க பத்தியா, அது நம்ம சுத்தமா வராது. ஆமா, அல்லேலூயா. அதனால நீங்க எந்த நேரத்துல எங்களுக்கு கால் பண்ணலாம். ஆமா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கேட்டுங்க. ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல நீங்க விசுவாச மக்கள் இருக்கணும், உடல் ஊழியர் இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. ஐயா வேலை இருக்குது, சரி ஏதோ ஒரு 2 நாள் இருந்தாங்க. ஆனா எல்லா நாளும் நம்ம ஜபத்துல கூடுமான வரைக்கும் எல்லா ஜபத்துல பங்கெடுக்கும். அதுதான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். எல்லா ஜபத்துல வாங்க. ஒரு குடும்பத்தில் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க ஆவியில வளருவாங்க, சத்தியத்துல வளருவாங்க, நம்ம சபையில அவங்க சாட்சியா இருப்பாங்க. ஆமா, அல்லேலூயா. சரி, சாட்சி இருக்கா? 1 இல்ல 2 சாட்சி. 1 இல்ல 2 சாட்சி. சபை மூலியமா உங்களுக்கு நன்மை செஞ்சுதான் நீங்க சாட்சி சொல்லுங்க. சபை மூலியமா எனக்கு இந்த வேலை கிடைச்சது, சபை மூலியமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னாக்கா நீங்க சாட்சி சொல்லுங்க. ஆமா, யாருக்கு சாட்சி சொல்றீங்க? ஆண்டவர் நாம் மகிமைக்கு நீங்க சாட்சி சொல்றீங்க. ஆமா, அதனால உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் புதன்கிழமை நைட்டு 2 மணிக்கு எங்கள் மகளுக்கு உடம்பு ரொம்ப முடியல. கூட்டுப்புற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இந்த மூக்கில் போகலாம் வச்சாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். மறுநாள் ஃபுல் செக்அப் எழுதி கொடுத்தாங்க. நான் ஜோமனாங்க எகிப்துக்கு வந்தது உண்மையில் வர பண்ண மாட்டேன், எதுக்கு தான் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, என் மகளை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரு என் மகன் வந்ததுலேருந்து தூங்கலாம், நீங்கள் இதையே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டன்னு என் பாப்பா மேலே கை வச்சு 3 மணிக்கு நான் ஜோம் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் நான் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ஃபுல் செக்அப்புக்கு எடுத்து இசிஜி எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, பெட் எடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நான் ஜாப் பண்ணேன். ஏமாடி அழுகுறாங்க. எனக்கு ரொம்ப நீ வந்ததுலேருந்து நானும் தூங்கலை, அப்பாவும் தூங்கலை. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னதாவியா, எனக்கு காசு பணம் பெருசு இல்லை, நீ ஜாப் பண்ணால் எனக்கு ரொம்ப அதிகமாக பலவீனம் வருதுமான்னு சொன்னேன்.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுக்கு பதில் தெரியல. நான் உண்மையில உட்காந்து ரொம்ப அழுதேன். என் மகளை விட்டுட்டு என்னால் வீட்டுக்கு வந்து நான் ஜோமன் ஆண்டவரேன், நான் ஜோமனை என் மகளுக்கு அதிகமாக பலவீனம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு புரியல ஏசப்பா. இதை போயிட்டு நான் என்ன சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவங்க ஜோமனா பலவீனம் விலகும் தானே ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் நீ எதை நேசிக்கிறியோ அது மேலே தான் பிசாசானவன் கை வைப்பான். என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு நானும் கீழ்ப்படிவேன், என் பிள்ளைங்களும் எப்படி கீழ்ப்பண்ண சொல்லிட்டு என் பிள்ளைங்க கேட்பாங்க. ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது என் பிள்ளை ஊர்ல இருந்து வந்த உடனே ஊர்ல இருக்கும் போது அவன் மாசத்துல ஒரு நாள் தான் அந்த வேதனை அனுபவிப்பாங்க. என்னன்னு சொன்னான், அவன் மாசத்துல ஒரு நைட்டு மட்டும்தாம நான் தூங்க மாட்டான். ஆனா இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு நாள் கூட தூங்கலாமா, எனக்கு அந்த வலி வேதனை உங்களால சொல்ல முடியலம்மா. நான் என்கிட்ட சொல்லலாம், நான் ஆண்டு அறிக்கைட்டு ஜோமனுக்கு அவன் மத சகோதரி ஜோமான போது என்னோட வார்த்தை ஆண்டோட அவங்களோட பேசுறதுக்காக நான் நன்றி செலுத்தேன். எகித்துக்கு வந்தது உண்மையில் வேற பண்ண மாட்டேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பாசிங்கோட என் மகளை கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போன ரிசல்ட்டை வாங்க எனக்கு கையில் அவங்க சொன்னாங்க, உன் மகளுக்கு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பலவீனமும் இல்லை. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த வலி வேதனை தூக்கல. எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு நாளும் என் மகளுக்கு காலை அமைக்கிறேன், சோறு விட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பாடினாலும் தான் என் மகன் நான் ரொம்ப வேதனையாக இருந்தேன். ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்லையும் எந்த ஒரு பலவீனமும் இல்லைன்றாங்க. ரத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. வேணாம் சொன்னேன், நீ படிக்கிறது அந்த சுத்தம் தான், நீ படி பாப்பா, இல்லைன்னா விட்டுடு. நான் உன்னை ரொம்ப தொல்லை கொடுக்கல. இல்லைம்மா என்னை ஏதோ ஒன்று பயம் கொடுத்துதுமான்னு சொன்னேன். நீ ஜாம் பண்ணு, நீ ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணு. நேற்றுக்கு கூட சொன்னேன், நீ ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணும்போது நான் நேற்றுக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் ஜாம் பண்ணாங்க. என் பாப்பா சொல்கிறேன் வழியிலேயே, அம்மா அவங்க இந்துக்காரம்மா அதிகமாக ஜாம் பண்ணாதம்மா, ஏமா நீ இப்படி பயப்படுற, நான் சின்னதுலேருந்து நீ அவனை கூட்டின்னு போய் ஜாம் பண்ணுறேன். 12 மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கலந்து வந்தோம். அப்போ சொன்னேன், அம்மா ஆண்டவர் என்னோட பேசுறது உன்னோட பேசியிருக்காருமா. அப்போ நானே சொன்னேன், நீ ஜாம் பண்ணிட்டே எந்த பிசாசும் நம்ம மேலே கை வைக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. வீட்டுக்கு வந்ததை உண்மையில் வர பண்ண மாட்டேன் ஆண்டவர் தானே வாக்களித்திருக்காரு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்தேன். ஆனால் நான் ஜாம் பண்ண காலையில் எழுந்துச்சு, ஆண்டவரே நீ எங்களோட இருக்கிறது உண்மையான தேவன், நீங்கள் இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் யார் மூலியமாவது நீங்கள் என்னோட பேசுனேன் சப்பா. சகோதரி ஆராதனை சொன்னாங்க, என் வீட்டுக்கு வந்தது உண்மையில் வர பண்ண மாட்டாங்க. ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சி தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாமத்துக்கு சொல்கிறோம். எனக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக கற்றுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எனக்கு நான் பிப்ரவரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தேன். அந்த 2 மாதம் சேலரி எனக்கு போடலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பொருளாதார நெருக்கமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு குறையில்லாமல் நடத்தி வந்தார். நான் ஒரு சகோதரி சொல்கிறதை கேட்டேன். வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்தில் என்ன விண்ணப்பம் வச்சாலும் ஆண்டவர் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. நானும் பிரயாசப்பட்டு அந்த விண்ணப்பத்தை கொடுத்தேன். ஊழியக்காரமாட்ட இந்த மாதிரி எனக்கு சம்பளம் 2 மாசமா வரல, அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எனக்கு வந்து இந்த மாதம் வந்து அந்த 2 மாதம் சேலரியை சேர்த்து போட்டுட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அந்த அந்த சம்பளம் எனக்கு வந்து மாதம் மாதம் வந்திருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக செலவாயிருக்கும். கண்டிப்பாக என்னால் சேர்த்து வைக்க முடியாது, செலவாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து எங்களோட சூழ்நிலைகள், எங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. அது 2 மாதம் தேக்கி வச்சு போட்டதுனால இப்போ எங்களுக்கு பாப்பா ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அந்த பணம் வந்து பிரயோஜனமாக இருந்தது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இன்னொரு சாட்சி, பிரார்த்தனை வந்து நல்லா படிப்பா. அவள் இப்போ கொஞ்சம் வளர வளர விளையாட்டுத்தனம் அதிகமானதுனால அவள் வந்து கொஞ்சம் கவனமாக ஓரலாக கேட்டால் ஃபுல் புக்கும் ஒப்பிக்கிறா. எடுத்து படின்னா வந்து முடிக்கிறா, ரொம்ப சோம்பேறித்தனப்படுறா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு படிக்கிறது இவ்வளோ கஷ்டமே எனக்கு தெரியவே இல்லை. ஆண்டவரோட கிருபையினால என்னை வந்து சின்ன வயசுலேருந்து நான் படித்த எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க உதவி செஞ்சார். அதனால் எனக்கு படிப்பு வந்து கஷ்டமே எனக்கு தெரியல. இவ கஷ்டப்படுறத பார்த்தா இப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, படிப்பு இப்படி கஷ்டமா அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டேன். போன வாரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சனிக்கிழமை எழுதினா 6வது நாள் பாஸ் ஆகிட்டா. பிரார்த்தனா வந்து ஃபெயில்ன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் 11th படிக்கும்போது ஒரு தடையாவது நம்ம ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆனால் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு நான் சரியாக எழுதல ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அந்த மிஸ்ஸு கூப்பிட்டு திட்டி நீலாம் இப்படி எழுதக்கூடவே கூடாதுன்னு சொல்லி நான் பாஸ் மார்க் போட்டு அனுப்பிட்டாங்க. இந்த பாப்பா 100க்கு 12 தான் எடுத்திருந்தா. எனக்கு எப்படியெல்லாம் எழுதுனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 மார்க்னா கூட 15 வரணுமே. என்னதான் பாப்பா எழுதுனா எழுதிட்டேன்னா. ஆனால் ஃபெயில் ஆனது எனக்கு அந்த 1 வாரமும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வேலை செய்ய முடியல, எதுவுமே முடியல. இவ எப்போ பாஸ் ஆவா, எப்படி படிச்சு முடிப்பான்னு அடிச்சு காலையிலேயே கொண்டு டியூஷன்லாம் விட்டுட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால
நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே உங்க சித்தம்னா கிடைக்கட்டும், நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலப்பா, அவளை குறித்து எனக்கு நான் தான் அப்படி பயப்படுறேன், உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க உங்க சித்தம் போல நடத்துங்கன்னு. ஆனா சனிக்கிழமை எக்ஸாம் எழுத போது நீங்க போங்கம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா, ஆண்டாள வரும்போது என்ன சொல்லிட்டே இருந்தா, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சடையே, இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிங்கப்பா, நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னா. அவ எழுதுற எக்ஸாம் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரை விசுவாசத்தோட அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறா, இந்த வசனம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கிரியை செஞ்சுச்சு, அவளும் இதை விசுவாசிச்சிருக்கா, அதை மகிமையா மாற்றி கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சாயந்தரம் அவள் பாஸ் ஆயிட்டான்னு ரிசல்ட் வந்தப்போ ரொம்ப சந்தோஷம். அவளுடைய ஜபத்துக்காக நாங்கள் பாஸ்டம்மாவிலே கடமாட்டே சொல்லியிருந்தோம், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. எங்க எல்லா விண்ணப்பங்களுக்காக ஜெபித்த எல்லாருக்காகவும் நன்றி. கர்த்தர் கேட்டு கிருபை செஞ்சதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் நல்லவர், ஆனால் நாம் மகிழ்ப்படலாம். நம்ம எல்லாரும் சொன்ன சாட்சிகளாக நாம் ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரே சொன்ன சாட்சிகள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியாக இன்னும் ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகள் ஆண்டவரே எங்கள் சபையில் எழுதுங்க. இங்க சொல்ற சாட்சிகளுடைய நாம மகிழ்ப்படட்டும். ஆண்டவரே இந்த 3வது நபருக்கு போய் கேலி கிண்டலா பண்ணுகிற ஒவ்வொரு இருதையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே இந்த சாட்சி பரலோகம் அங்கீகரிக்கட்டும். ஆண்டவர் இந்த சாட்சி ஆண்டவரே பரலோகம் அங்கீகரிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இங்க ஏறெடுக்கிற ஜபங்களுக்கும் ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கும் கர்த்தருடைய கண்களும் செவிகளும் திறந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சொன்ன குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இங்க சொல்லுகிற சாட்சி நீங்க எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வராத நபர்கள் இந்த சாட்சி போகுது, அவங்க கேலி கிண்டல் பண்றாங்க. அல்லேலூயா. இது எங்களை கேலி கிண்டல் பண்ணல, எங்களை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் கேள்வி கிண்டல் பண்றது. அதனால இங்க சொல்ற சாட்சி தேவ சமூகத்துல இருக்குது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நான் மையப்பட்ட குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நான் மையப்படட்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போறோம். பிரசங்கியாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக பிஷப் ஐயாவை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய நாம் மையப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. 5வது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மத்தியிலே இருப்பது ஒரு அற்புதம். ஆமென். அல்லேலூயா. 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு சொந்தம், எழுதப்படாத பத்திரம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பு, அவருடைய நித்திய நோக்கம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் இருக்காமல் இணையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமா, நாம் அனுபவிக்க சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். தேவன் நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு அநேக நன்மைகள் இருக்கிறது. ஐயா பிரசங்கத்தின் வழியாக தேவன் உங்களுக்கு அநேக நன்மைகளை தருவார், சம்பூர்ணமாய் கொடுக்கும்படி தருவார். நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கணும். அவிசுவாச வார்த்தை பேசாதீங்க, அவநம்பிக்கையான வார்த்தை பேசாதீங்க. இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாச காரியங்களை நீங்க சொல்லாதீங்க. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்
அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கர்த்தர் தருகிறார். அதை மட்டும் பேசுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரணம் பாடிக்கிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்வில் அனுபவிக்க சகலவித நன்மைகள் உண்டாகும். வாழ்வில் அனுபவிக்க சகலவித நன்மை உண்டாகும். உங்கள் நல்லவர் கிருபையாய் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் மத்தியில கெஸ்டாக வந்திருக்கிறதான இவாஞ்சலிஸ்ட் டேனியல் ராஜு அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவாஞ்சலிஸ்ட் சாரி கோல்டா வந்திருக்கிறாங்க. பிரதர் பென்னி வந்திருக்கிறாங்க. பிரதர் சாமுவேல் வந்திருக்கிறாங்க. நம்முடைய மத்தியிலே அவர்கள் வந்திருப்பது மிக சிறப்பான ஒன்று. கரங்களை தட்டி கத்திரமே அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். 7 வகையான ஊழியங்களை தேசத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், ஷாரோன் தியாலஜிக்கல் செமினரி, ஆன்லைன் பைபிள் காலேஜ், STS பைபிள் யூனிவர்சிட்டி யூடியூப் வழியாக செய்கிறார்கள். ஷாரோனின் தரிசனம் டிவி ஊழியங்கள் SCV நெட்வொர்க்கில் 189. ஷாரோன் குட் நியூஸ் மீட்டிங்ஸ் மாநிலம் முழுவதும், மாவட்டம் முழுவதும், தாலுகாக்கள் எல்லா இடங்களிலும் நற்செய்தி கூட்டங்கள், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டியன் மேட்ரிமோனி லைஃப் குட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 வகையான ஊழியத்தில் அவர்கள் எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல், தேவ செய்தி, தேவ வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறார்கள். அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது. அல்லேலூயா. அவங்க நம்முடைய மத்தியில இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பது தேவன் நியமித்த ஒன்று. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க மதுரையில் இருக்கணும். தேவன் திசையை திருப்பி பழங்கடலுக்கு கொண்டு வந்தார். கரெக்டில் தேடி கத்திரமைப்படுத்துங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலையா, அவங்க மதுரை போகிறதா பிளான் இருக்கு. ஒருவேளை தேவன் மாற்றம் வைத்தால் வருவாங்க அப்படின்னு நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் அது அப்படியே நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், செய்கிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம் விசேஷித்த ஒரு காரியம். இந்த ஷாரோனின் கடிதங்கள் ஏற்கனவே நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. முதல் மாத பிரதிஷ்டை பண்ணி முத நம்ம சபையில தான் எல்லாரும் கொடுத்தோம். இங்கே தான் எல்லாரும் கொடுத்தோம். அதே பிரதி தொடர்ந்து மாசம் நடந்துகிட்டு இருக்கிறது. இது உங்க எல்லாரும் கையிலையும் கொடுக்கப்படும். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா?
இதுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, இந்த சாரோனின் கடிதம் நிருபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் எல்லா வீடுகளிலும், எல்லா மக்கள் மத்தியிலும், எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும், எல்லா விசுவாசிகளிடத்திலும் ஆண்டவரே, இந்த கடிதங்கள், இந்த நிருபம், இந்த பத்திரிகை சென்று அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக, தொடர்ந்து வழிநடத்துவீராக, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இது நிமித்தம் ஆண்டவரே, திரளான மக்கள் வெற்றிக்குள்ளாய் வந்து சாட்சிகளாய் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய செய்தியாளர் சுவிசேஷகர் ஸ்தோத்திரம் டேனியல் ராஜு அவர்களுக்கு நம்முடைய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் சால்வை அணிவித்து கனம் பண்ணுவாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் உடன் ஊழியர் சரியாவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் சால்வை அணிவித்து இவர்களை வெளிப்படுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள தேவன் இன்றைக்கு நம்மோடு டேனியல் ராஜ் ஐயா அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். God bless you. Hallelujah. 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 ஆண்டவரும் நமது அருமை ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஞாயிற்றுக்கிழமை, அதிலும் விசேஷமாய் இந்த ஞாயிறை நம்முடைய கிறிஸ்தவ உலகம் திருத்துவ ஞாயிறு என்று சொல்கிறது. இந்த திருத்துவ ஞாயிறில் எல்லா ஞாயிறும் திருத்துவ ஞாயிறு, எல்லா நாளும் திருத்துவ ஞாயிறு, எல்லா நாளும் திருத்துவ நாள், எல்லா நாளும் திருத்துவ ஞாயிறு தான். ஆகிலும் இது விசேஷமாய் கொண்டாடுகிறபடியால் இந்த திருத்துவ ஞாயிறில் நான் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஊருக்கு பேர்ந்தது பழம் பழமையான ஊர் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் புதிய ஆட்களாக இருப்பீங்க. ஒருவேளை இந்த ஊரோடு தலைமுறைகளாய் தொடர்ந்திருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 100 பேர் வருவாங்க. அப்போ கடைசி வாரம் எல்லா சபையிலும் ஆட்கள் குறைஞ்சிருவார்கள். ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கான், நமக்கு தெரியாது. எப்படி வாரத்துக்கு கடைசி வாரம்னா ஆட்கள் குறைஞ்சிருமா, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா? நேற்று தான் நான் அதை கேள்விப்பட்டேன். இருக்கலாம், ஏன்னா நம்ம சபை ஊழியர் நடந்தாலும் தெரியல. இன்னைக்கு திருத்துவ ஞாயிறாகவும் திருத்துவ நாளாகவும் இருக்கிறதால சொல்ல இன்டர்நெட் சர்ச் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒரு ஊழியங்கள் நடத்தணும்.